எல்லோருக்கும் ரேவதி சம்பத்தின் அன்பான வணக்கம். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து மேங்கோ ரைஸு. இதுக்கு 4 வரமிளகா, தனியா 2 ஸ்பூன், கடுகு, வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் வச்சுக்கலாம். கடுகு 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் உளுத்தப்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுக்கலாம். மாங்காய் துருவியது ஃபுல்லாக 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வரமிளகா, தனியா, வெந்தயம், கடுகு எல்லாத்தையும் வறுத்து தனியாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது கூட நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி 1:10 அரைச்சிக்கலாம். இப்போ தேவையான அளவு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு எடுத்து வச்சுக்கலாம். தேவையான அளவு ஒரு குழிக்கண்டி அளவு எண்ணெய், சிறிதளவு வெல்லம், இதெல்லாம் சேர்த்து இப்போ நம்ம செய்ய போகிறோம். இப்போது முதல்ல கடாயில் ஒரு குழிக்கண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம நல்லா செவக்கிற வரலாம் வறுத்து எடுத்துக்கலாம். கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இது கூடயே மாங்காவை சேர்த்துக்கலாம். மாங்காயை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வதங்கி வரட்டும். வதங்கி வந்தோடனே கொஞ்சம் பச்சை வாசனை போயிடும். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் கலட்டி எடுத்துக்கலாம். கலட்டி எடுத்த பிறகு நம்ம பொடி பண்ண தூளை போட்டுக்கலாம். கொஞ்சம் வெல்லமும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தண்ணியெலாம் அவ்வளோவா தேவையில்லை. இதிலே அது சுருண்டு வரும். இப்போ வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்குது. டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போது நான் சாப்பிட்றேன். ரொம்ப அருமையாக இருந்தது. சாப்பிட்றதுக்கு மனமாகவும் ரொம்ப சுவையாகவும் இருந்தது. சின்ன குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு முறை செஞ்சு பாருங்கள். Mango rice, very nice. Thank you for watching.